single day. I'm gonna make something. Five, 4, 3, 2, 1. I remembered the line from the Hindu scripture, the Bhagavad Gita. Vishnu is trying to persuade the prince that he should do his duty, and to impress him takes on his multi-armed form and says, "Now I am become death, the destroyer of worlds." I suppose we all thought that one way or another. ப்ரீடெஸ்ட் ரிசல்ட்டில் மிஷின் கேலிபிரேட் ஆகிடுச்சு. ஒரு வழியா ராகவ 1 மணி நேரம் பின்னாடி தள்ள முடியும்னு நினைக்கிறேன். நாம மிஷினை டெஸ்ட் பண்ண தயார். நிஜமாவா ப்ரொஃபஸர்? ஆமாராஜ், ஸ்டோன்ஸ் ஜென்ரேட் பண்ற நெகட்டிவ் எனர்ஜி தான் ஸ்பேஸ் டைம் பெண்ட் பண்றதுக்கு காரணமா இருக்கு. ஒரு நிமிஷம் ஃபஹீம், you've been working on this for almost 2 years now. நாங்கள் உங்களோட ஒரு 10 months இந்த அசாசினேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா we're almost there now. You know what? ராகவ் வரட்டும். அவனை இந்த மிஷின் உள்ள அனுப்பி டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிய வரும். நாங்கள் உங்களோட நிறையா ரைட்டிங்ஸ், ட்ராயிங்ஸ், எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் we know that டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் a huge source to generate this negative energy. பாதி வாழ்க்கை இந்த ரிசர்ச்லேயே போயிடுச்சு. வெல், இதை கேட்டே ஆகணும். How does this sort of energy exist? அமல், first we need to tamper on what we exist on. ஸ்பேஸ் டைம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த ஸ்பேஸ் டைம் பேஸ் பண்ணி தான் டெவலப் ஆகுது.
ஸ்பேஸ் டைமையே கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் நெகட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி இருந்து தான் ஆகணும். இயற்கையின் சமநிலை. எப்போ இந்த எனர்ஜியை நம்மளால நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அப்போ we can travel back in time. சரி ப்ரொஃபஸர், பட் ஹவு டஸ் நெகட்டிவ் எனர்ஜி ஆக்சுவலி ஹெல்ப் அஸ் ட்ராவல் பேக் இன் டைம்? பூஜா, அந்த ஸ்ப்ரிங்கை கொடு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சே திஸ் இஸ் A. இன்னைக்கு இப்போ 6 PM. திஸ் இஸ் B. பாஸ்ட் 5 PM. ஒன் ஆர் டிஃபரன்ஸ். இந்த கீ இதுதான் ராகம். இந்த ஸ்ப்ரிங் தான் இந்த டேபிள், இந்த சேர், இந்த பூமி, இந்த உலகம், இதெல்லாமே வந்து ஸ்பேஸ் டைம். என்னோட கைகள் தான் நெகட்டிவ் எனர்ஜி. இப்போ ராகவ ஏல இருந்து பிக்கு கொண்டு போகணும்னா சுழட்டி கொண்டு போகணும். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் லைட்டை விட ஸ்பீடா போய் ஆகணும். அது கிட்டத்தட்ட சாத்தியம் கிடையாது. ஆனா இந்த ஸ்பேஸ் டைம் வச்சுக்கிட்டு நாம என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது ஏயும் பியும் பக்கத்துல வரும் பொழுது ராகவ் எதையும் செய்யாமலேயே பிக்கு போயிடுவான். எப்படி? ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி அவனை 1 மணி நேரம் பின்னாடி தள்ளிடும். இல்லை, நான் சொன்ன மாதிரி காலப்பயணம். வாவ், இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ரோ இந்த தியரியை வெளிப்படுத்திட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இது வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ்ல எதிர்ச்சியா பார்த்தோம். சோழர்கள் விட்டுட்டு போன புராணங்கள்ல உள்ள தகவல் படி கற்கள் தான் காலப்பயணத்துக்கு உபயோகமா இருந்திருக்கு. வாட்? தட்ஸ் புல்ஷிட். நிஜமாவா? ஒரு நிமிஷம் ராஜ். இது பாருங்க, இது பூஜாவோட ஃபிளாட். எப்போ ஃபால்குன் எங்க லேபை சீஸ் பண்ணி எங்களை துரத்துட்டானோ அப்போ நான் இங்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. முதல்ல பவர் லைன்ஸை செட்டப் பண்ணோம். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்டேஷன்ல இருந்து டைரக்ட் லைன்ஸ் எடுத்தோம். அதுல இருந்து கற்களை எனர்ஜைஸ் பண்ணி நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கணும். இந்த மிஷினை பில்ட் பண்ணோம். சரி ப்ரொஃபஸர், பட் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தட் மித்தாலஜி ஹெல்ப் சயின்ஸ். ஐ மீன் சரி இது மட்டும் சொல்லுங்க. எங்க இல்லை என்ன எப்போ did you first read about time travel? When was your first instance? வெல், இந்த உலகத்துக்கு ரிலேட்டிவிட்டி தியரம் கொடுத்தது ஐன்ஸ்டைன். அண்ட் அதுக்கப்புறம் நிறையா ஃபிக்ஷன் உண்டாச்சு, கதைகள் வந்துச்சு. அண்ட் ஹென்ஸ் டைம் ட்ராவல். ஓகே, லிசன் டு திஸ். காலப்பயணம் ஆர் டைம் டிராவல் பத்தி ஃபர்ஸ்ட் பதிவானது மகாபாரதத்தில். இல்ல, நிஜமாதான். ஓகே, ஒரு கதை சொல்றேன். சின்ன கதை தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கக்கூத்மின்னு ஒரு ராஜா ரேவதின்னு ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு பிரம்மரை தேடி பிரம்மலோக்க போயிருக்காரு. பிரம்மர் ஒரு டான்ஸ் ஷோ பார்த்து முடிச்சுட்டு கக்கூத்மிட்ட பேச வந்திருக்காரு. உடனே கக்கூத்மி ஒரு லிஸ்ட்டை காமிச்சு பிரம்மர்கிட்ட அவர் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. கேட்டுட்டு உடனே பிரம்மர் சிரிச்சுட்டு சொன்னார், அடே முட்டாள், நீ வந்த இந்த 8 நிமிஷத்துல உன் உலகத்துல ஒரு யுகமே முடிஞ்சு போச்சு. நீ காமிக்கிற அத்தனை பேரும் அவங்களுடைய குழந்தைங்க, பேர குழந்தைங்க எல்லாரும் செத்தாச்சு. அந்த நாடே அங்கே அழிஞ்சு போச்சு. பிகாஸ் டைம் வாஸ் டிஃப்ரெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஆர் நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் டைம். இன்னும் சொல்லுவா, நாம வாழ்ற இந்த நூற்றாண்டு பிரம்மாவோட 50வது பிறந்த நாளுக்கு அடுத்த நாள், somewhere around 1149 AM. இன்னும் 20 லட்சம் வருஷத்துல அவர் மதியம் சாப்பாடு சாப்பிட்டிருப்பார். ரிலேட்டிவிட்டி அங்கே ஒரு செகண்ட், இங்க 5 வருஷம். So you see, காலப்பயணம் or ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. ஓ, ஹாய் ராகவ், யோ ஹியர்? யா, கர்ஃப்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெஷின் டெஸ்ட் பண்ணிடலாமா? ஆமா, ஆனா டெஸ்ட் பண்ண போறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? யானை பார்த்து ப்ரொஃபஸர். இது விழப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க இன்னும் 1 மணி நேரம் பின்னாடி தள்ளியிருப்பீங்க.
மணி நேரமாக நடந்த எல்லா விஷயங்களும் நான் பார்த்தாச்சு, இது உட்பட. த மெஷின் ஒர்க்ஸ் ப்ரொஃபஸர், நீங்கள் சாதிச்சிட்டீங்க. நான் நடந்து வந்த வழி சேஃப் ப்ரொஃபஸர். ஆனால் வேறு எந்த வழியாக வந்திருந்தாலுமே கர்ஃப்யூனால மிலிட்ரி என்னை சுட்டு கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வர எத்தனை வருஷமாச்சு. லேபை ஷட் டவுன் பண்ணி எங்கள் எல்லாத்தையும் துரத்துட்டாங்க. ரிசோர்ஸஸ் மிலிட்ரிக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்க. டிப்ரெஷனில் போல மெதுவாக ஒரு சின்ன டீம் அமைச்சேன். நீங்கள் அப்போதான் கிடைச்சது இந்த வேத புராணக்கு அவர் பிக்கெஸ்ட் க்ளூ. அதில் இருந்து தான் வந்தது இந்த டைம் மிஷின். மனுஷன் படைச்சதிலேயே மிகப்பெரிய இன்வென்ஷன். அண்ட் இப்போ இன்னைக்கு உன்னை 1 மணி நேரம் பின்னாடி தள்ளிட்டோம். காலப்பயணத்தை அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் பாக்கி ஒன்னே ஒண்ணுதான். ஃபால்குனியை கொல்றது. ஒன்மொரு திங் ராகவ், அது நடந்ததுன்னா இது எதுவுமே நடக்காது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் என்னால் உன்னை அவ்வளோ வருஷங்கள் பின்னாடி தள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால் ஃபால்குனியை அழிக்க முடிஞ்சதுன்னா இன்னும் 2 நாளில் அந்த மிசைலை லான்ச் ஆகாது. ஏன், அந்த ஸ்டெல்த் மிசைலை செஞ்சிருக்கவே மாட்டாங்க யாரும். அந்த செகண்ட்ல இருந்து நடக்கிற எல்லா சம்பவங்களும் மாறி இருக்கும். நீ எல்லா டைம்லையும் மாத்திருப்ப. நம்ம எதிர்காலம் மாறிடும். ராகவ், என்னது? சின்ன வயசுலேருந்து என்கிட்ட இருக்கு. குட் லக் சாம். நீ பத்திரமா திரும்பி வர. போனா திரும்ப முடியாது பூஜா. பூஜா, இங்க பாரு, எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்து தெரியும். உன்னை விட்டுட்டு போக எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு என்னால் சொல்ல தெரியல. ஆனால் ஃபைன் சொன்ன மாதிரியே சப்போஸ் என்னை 42 வருஷம் பின்னாடி தள்ள முடிஞ்சதுன்னா இந்த மிசைல் லான்ச் காரணமாக இருக்க ஃபல்குனியை தடுக்க முடியும். தடுத்தா யாரும் சாக மாட்டாங்க, நீ வாழ்வ. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ இருக்க மாட்டியே, உன் கூட வாழ்க்கையை வாழ முடியாது. நான் யாருன்னே உனக்கு தெரிஞ்சிருக்காது பூஜா. இங்க பாரு, என்ன மாதிரி ஒருத்தன் உன் நினைவில் கூட இருக்க மாட்டான். வா போலாம். என்னால் இன்னும் நம்ப முடியல புராணங்கள் கால பயணத்துக்கு காரணம்னு. ஐ மீன், தட்ஸ் த லாஸ்ட் பிளேஸ் ஐ வுட் ஹவ் லுக்ட் இன்டு ஃபார் எனிதிங். ஏன், நம்ம லியோனார்டோ ட வின்சி எடுத்துக்கோ. அவர்கிட்ட ஃப்ளைங் மிஷின்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் எப்போ இருந்துச்சு, ஆனால் உருவாக்க முடியல. இன்சஃபிஷியன்ட் டெக்னாலஜி. இந்த மிசைல், அதால நடக்க போகிற இந்த போர், அதோடைய காரணம் கூட இந்த புராணமும் வேதங்களும் தான். யுவர் அங்கிள் திரு பசுபதி, he was the creator of India's first stealth missile. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அவரோட அறிவும் தன்னம்பிக்கையும் நான் வேற எந்த சயின்டிஸ்ட்ல பார்த்தது கிடையாது. அவரால் மட்டுமே செய்ய முடிஞ்ச மிசைல். And even he theorized it from the Vedas. Why were we never told about these scriptures? இந்த மிஷின் வேலை செய்யற வரைக்கும் ராகவ், பூஜா தவிர வேற யார்கிட்டையும் இது சொல்லல. அண்ட் நம்மளுடைய இந்த முயற்சி ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியும். அதுலேயும் யாருக்குமே தெரியாத ஒரே விஷயம், நம்மளோட இந்த சக்சஸ் பெர்சன்டேஜ் அந்த வேத புராணங்களால அதிகரிச்சிருக்குன்னு. என்னோட பெரியப்பா இந்த புராணங்க வேதங்களெல்லாம் ரொம்ப தீவிரமாக படித்தார். அவர்கிட்ட ஒரு டைரி இருந்துச்சு, கீ இன்ஃபர்மேஷனோட. பிரம்மாஸ்திரம், புஷ்பாஸ்திரம், தேவியாஸ்திரம், இது எல்லாமே ஆயுதங்களோட பேர்கள். மகாபாரதத்தில் உபயோகிச்ச ஆயுதங்கள். அதோடைய அடிப்படை கான்செப்ட்ஸ் வச்சு செஞ்சது தான் இந்த ஸ்டெல்த் மிசைல். கம்ப்ளீட்லி நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ், 0 மெட்டல். இதனாலேயே சில ஆன்டி டெக்னாலஜி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூலிப்படைங்களோட ஹிட் லிஸ்ட்ல அவருடைய பேர் முதல்ல இருந்துச்சு.
சரி ராகவ், அதை விடு. இப்போ ஃபல்குனியோட ஹிஸ்டரி பத்தி நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் இது. From the time he started rallying to the current state of affairs, he's been in power for over 40 years. And உள்ள வந்த 15 வருஷத்துல எக்கச்சக்க காசு மிலிட்டரிக்கு செலவு பண்ணியிருக்கான். அதுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் உங்க பெரியப்பா அவனோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. And the rest is history. அதாவது திரு பசுபதி ஃபல்குனி கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் தான் அந்த ஸ்டெல்த் மிசைல். இந்த சரித்திரத்தை தான் நீ மாற்றி எழுதணும். சி அவன் பதவிக்கு வந்த அப்புறம் கொள்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனை சுற்றி எப்போவுமே பயங்கரமான பாதுகாப்பு இருக்கும். அதனால நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இஸ் டு கோ பேக் டு அ பாயிண்ட் பிஃபோர் ஹி கேம் இன் டு பவர் when he was not yet a politician. ஆனால் அவனை கொல்றது அவசியமா? Raghav, he killed democracy. Within 2 decades, he established dictatorship. He is narcissistic and arrogant. ஆனால் அவன் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கானே. ஆமா, அப்போதான் அவனால சர்வாதிகாரத்தை உண்டாக்க முடியும். ராகவ், இத பாரு, ஒற்றுமை இல்லனா சாவு, அதான் அவனுடைய மோட்டோ. அப்போதான் அவனுக்கு மக்களோட சப்போர்ட் கிடைக்கும். ராகவ், இன்னும் 1.5 நாள்ல லட்சக்கணக்கான மக்களும் செத்து போக அவன் தான் காரணமா இருக்க போறான். அண்ட் இது எல்லாமே ஒரு நாடா அவனுடைய மேலாண்மையை காமிக்க, மற்ற நாட்டோட யூரேனியம் கான்டென்ட் சீஸ் பண்ண, நியூக்ளியர் சூப்பர் பவராக. அண்ட் when the other country retaliates, நம்ம எல்லாருமே செத்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தனோட ஆர்கன்ஸை வச்சு 5 உயிர்களை காப்பாற்ற முடியும்னா அந்த 5 உயிர்களுக்காக அந்த ஒருத்தனை கொல்வியா? Of course not. வாழ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு எல்லாருக்கும். ஆனா அவனால 5 உயிர்களை காப்பாற்ற முடியுமே. ஆனா who am I to decide யார் வாழணும் யார் சாவணும்னு? சரி, அந்த 5 பேர்ல ஒருத்தர் பூஜாவோ இல்ல உங்க பெரியப்பாவோ இருந்தா? I still wouldn't. There you go. தடுமாறின பாத்தியா? அதான் பிக் பிக்சர். ஹியூமன்ஸ் ஆர் செல்ஃபிஷ். ஆனா ராகவ் நம்ம ரேஷனலிஸ்ட், பகுத்தறிவாளர்கள். ஒரு உயிருக்கு மேலே யோசிக்கணும். அதை நீ கண்டிப்பா ஒத்துக்கணும் ராகவ். நீ கேட்கலாம், அவன் சின்ன வயசுல இருக்கும் போது போய் கொல்லாமே அப்படின்னு. பட் நம்ம கிட்ட சரியான இன்ஃபர்மேஷன் கிடையாது. அவன் அப்போ யாரோ எவனோ. சி இவ்வளோ இன்ஃபர்மேஷனை டக்குன்னு முழுங்க கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஐ சஜஸ்ட் யூ கோ மீட் யுவர் அங்கிள் அண்ட் கம் பேக். நீ வரத்துக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கும். தென் ஜஸ்ட் பி ரெடி டு டூ எக்ஸாக்ட்லி வாட் வி சே. போறாங்க. அடுத்த ஒரு நாள்ல இந்த சிமுலேஷன் ரெண்டர் ஆகும். உன்னை 42 வருஷம் பின்னாடி தள்ள. அண்ட் இன்னொரு விஷயம், காலப்பயணத்தால அவன் மூளை குழம்பலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது. பெரியப்பா, பெரியப்பா ஒரு வழியா மிஷின் வேலை செய்யுது. ஃபஹீம்னால என்ன 1 மணி நேரம் பின்னாடி தள்ள முடிச்சது. இனி கடைசி கட்டம் தான். ஃபஹீம் மேலே எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ராகவ், இங்கேருந்து போகிறமேனு வருத்தப்படுறியா? வருத்தமா இருக்கு பெரியப்பா, ஆனால் அது காரணம் கிடையாது. ராகவ், எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தருவியா? என்ன? வாழ்க்கையில் இப்போ வச்சு நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்ய வாய்ப்பு கிடைச்சா பிடிச்சவங்களை இழக்க வேண்டி வரும். வந்தா டேக் எ சான்ஸ். ஏன்னா பிடிச்சவங்களை இழக்கிறத விட கொடுமை அந்த கோடிக்கணக்கான மக்களோட சாவுக்கு காரணமாயிட்டமேங்கிற குற்ற உணர்வு தான். பெரியப்பா, ஃப்ராங்கா சொல்லிடுறேன், பூஜை செத்துட்டானா கூட மாசக்கணக்கு ஆடுவேன். வேற யாரையும் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன். ஆனா பூஜாக்கு என்ன மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையிலே இருந்ததில்ல. நான் அவளுக்கு யாரோ ஒருத்தன் ஆயிடுவேன் அப்படிங்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுது. உனக்கு ராம் இருந்து போன நாள் ஞாபகம் இருக்கா? குளோபல் ஆன்டி டெக்னாலஜி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூலிப்படைங்க அவங்கள கொன்ன நாள். நீங்க அழுது முதல் தடவை நான் பார்த்த நாள் மறக்கல. பயத்துல வெளியே கொண்டு ஓடி போயிட்டேன். இல்லைங்க, இந்த மிசைல் ப்ரோக்ராம் நடக்காது. இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த மிசைல் ப்ரோக்ராமை இப்போவே ட்ரா பண்ணிடுறேங்க. ஃபால்குனி உங்கள் மேலேயும் இந்த ப்ராஜெக்ட் மேலே நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ மஸ்ட் கண்டினியூ. என்னங்க, இன்னைக்கு தான் ஒரு கோசைன்டிஸ்ட் ஒருத்தர் இறந்து போயிருக்காருங்க.
மனசாட்சியே இல்லையா? தேடிட்டு தான் இருக்கும். நினச்ச மாதிரியே கொன்னவன் ஒரு குளோபல் ஆன்டி டெக்னாலஜி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். கேட்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானத்தை எதிர்க்கிற கூலிப்படைங்க. ஒருத்தன் செத்தா இன்னொருத்தன் வருவான். அவன் ஒன்றை தான் கொல்ல வந்திருக்கான். ஆனால் தவறுதலாக கத்தி ராம் மேலே பாஞ்சிருச்சு. ராம் ஒரு அப்பாவிங்க. We don't care. எங்களுக்கு உன் பாதுகாப்பு தான் முக்கியம். அவனை மாதிரியே லட்சக்கணக்கான மக்கள் செத்து போவாங்க இந்த மிசைல்னால. உனக்கு ஒரு நெப்பியூ இருக்கான்ல, பேரு ராகவ் தானே? ஆமாங்க. அவன் உயிருக்கு ஆபத்து வரும். ஃபால்குனி கெட்டவன். ஸோ வேலையை மட்டும் கண்டினியூ பண்ண. ஹலோ, ஏய் ஏய் ராகவ், ஏய் அந்த போட்டோ திருதா? ராமு அவனை கொன்ன இந்த கத்தியும் தான் என் குற்ற உணர்வுக்கு அடையாளம். உன்னை என்னால் விட முடியல. அதனால தான் அந்த மிசைலே செஞ்சேன். நான் வாழ்ற குற்ற உணர்வோடு நீ வாழக்கூடாதுன்னு தான். யாரை வேணாலும் இழக்க தயாரா இருக்கணும், பூஜா உட்பட. புரியுது. பாத்துங்க. ராகவ், உன்னை ஃபல்குனியை கொல்லுன்னு எவ்வளவு வாட்டி சொன்னேன். இப்ப பாரு என்னாச்சு. போர் தொடங்கிடுச்சு ராகவ். ஹே, என்னாச்சு? ஐ ஃபைன்? அமல் சொன்ன மாதிரி ஒரு உயிருக்கு மேலே யோசிக்கணும். பூஜா, அந்த லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றணும்னா அந்த ஒரு உயிர் செத்து போறதுல தப்பே இல்லை, யாரா இருந்தாலும். ஆனா நீ ஏன் போகணும்? யாருமே இல்லாதவங்க சில பேர் இருப்பாங்களே, அவங்கள அனுப்பலாமே. நீ சொல்றத பார்த்தா நடத்துறிய அந்த அநாத ஆசிரமம், அதோடைய பசங்க அமைச்சா போதுமே, ஒத்துக்குவியா? நாம தான் பிளான் பண்ணியிருக்கோம், நாம தான் முடிச்சாகணும். சரி, இவ்வளோ அழகா பண்றியே, எங்க கத்துக்கிட்ட? யாரெல்லாம் ஞாபகம் இல்லை, சின்ன வயசுல ராமக்கள் செத்து போனப்போ சோகமாக இருந்தேன். அப்போது விளையாட்டுக்கு யாரோ கற்றுக் கொடுத்தாங்க, அவ்வளோதான். டொனேஷன் தரியா? பூஜா, உனக்கு புரியுதில்ல? ஒரு வேலை என்னால் டைம் ட்ராவல் செய்ய முடிச்சதுன்னா இது எதுவுமே நடக்காது, இதெல்லாமே மாறிடும். ஆனால் நான் எங்கே இருந்தாலும் ஒரு அநாத ஆசிரமம் ஆரம்பிப்பேன், அதுக்கு கூட. ஓகே. ஆரம்பிங்க. ராகவ், are you ready? ராகவ், பயப்பட்டேனா? அந்த லட்சக்கணக்கான உயிர்கள் பற்றி நினச்சிக்கோ. Now, shall I begin? புரியுது. சூஸ் பண்ண 2 ஈவெண்ட்ஸில் இதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், ஏன்னா கில் பர்சன்டேஜ் அதிகம். மர்மயோகி அந்த ஆண்டுடைய மிகப்பெரிய படம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, ஃபல்குனி இதை ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வச்சு பார்க்கல. நடித்த ஆக்டரோட பெரிய ஃபேனுவான். அதனால ஒரு சின்ன வேஷம் போட்டுட்டு மக்களோட மக்களாக போய் படம் பார்த்துருக்கான். அவன் பொண்டாட்டியோட. யாருமே நினச்சி கூட பார்க்கல அவனால் அப்படி செய்ய முடியும்னு. கோல்ட் கிளாஸில் தான் போய் பார்த்தான். இருந்தாலும் அவனோட பொசிஷனில் இருக்கிற யாரும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. இது நெக்ஸ்ட் டே ப்ரெஸ்க்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் தியேட்டர் வெளில வச்சு இன்டர்வியூ கூட எடுத்தாங்க. எனக்கு கேட்டால் இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். திஸ் ஹேப்பன் 3 months before he became the military general. ஆமாம், அதனால அட்வான்டேஜ் இப்போ நம்மளுக்கு. ராகவ், ஃபஹீம்னால ஒன்று 42 வருஷம் பின்னாடி ஃபல்குனி படத்துக்கு போன அந்த நைட்டுக்கு தலை முடிஞ்சுதுன்னா உனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன்
மறுநாள் காலையில் வரைக்கும் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது. இப்போ கவனமாக கேளு. படம் ஆரம்பித்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உள்ளே போயிருக்காங்க. கிரெடிட்ஸ் ரோல் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளில வந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ படி டோருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அட்டெண்டன்ட் தான் கோல்ட் கிளாஸ் மெம்பர்ஸோட ஹெல்மெட், அம்ப்ரெல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கொடுப்பான். அவனுடைய இடத்துக்கு தான் நீ போகணும். ஜஸ்ட் நாக் ஹிம் டவுன் எப்படியாவது. இருந்துட்டு கொடையை வச்சு அடிக்கணுமா? பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் ரிக் வித் ட்ரிகர். அன்னைக்கு சாயங்காலம் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த கொடையை அந்த கொடையோட ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ நீ தான் ட்ரிகர். இந்த அம்ப்ரெல்லாவை தாண்டி 100 மீட்டர்ஸ் போனேன்னா இது வெடிக்கும். அவன் ஒய்ஃப் செத்து போகலாம், பட் கவலை இல்லை. அ பெஸ்ட் சான்ஸ். இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கும் புரியல. ஆனா இன்ஃபர்மேஷன் சரியான இன்ஃபர்மேஷன் தான். என்னோட ஆளுங்க இருக்காங்க உள்ள. ரிஸ்க் வேண்டாம். நான் மிஷினை தயார்படுத்துறேன். நீ ரெடியா இரு. See, இன்னும் 1 hour 21 minutes தான் இருக்கு. Just go meet your uncle and come back. போறோம். பெரியப்பா வாராகவ், என்ன எல்லாம் ரெடியா? 3 years நடக்க வேண்டிய மிசைல் லான்ச் இப்போ 1 hour நடக்க போகுது. ஓஹோ. என்ன நடந்தாலும் கடைசி இந்த 2 மணி நேரம் நீங்க பூஜையோடய இருங்க. அண்ட் ஃபோனில் சில இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் எடுத்து வைக்க சொன்னேனே, எடுத்து வச்சிங்களா? இருக்கு ராகவ். என்னலாம்? சர்டிஃபிகேட்ஸ், டேப்லெட்ஸ், இந்த கத்தி ஃப்ரேம் ரெண்டும். சரிப்பா, பூஜை வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவா. ராகவ், ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயம் தப்பா தோணும். அதை செய்யும் போது தான் சரின்னு படும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. போயிட்டு வா. போயிட்டு வரேன் ராகவ். இத்தனை வருஷம் கழிச்சும் உன்னை என்னால் விட முடியல. பாத்துங்க பெரியப்பா. போயிட்டு வா. ராஜ், என்னாச்சு? Why aren't any of you working? ஃபஹீம், டைம் இல்லை, மிஷின் தயாரா? 8 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ராகவ், இது நடக்காது. சிமுலேஷன்ஸ் were fine. இப்போ என்ன ஆச்சு? Yes, they were fine. But ராகவ், 2 நாளுக்கு முன்னாடி தான் இந்த மிஷின் முதல் முறையா வேலை செஞ்சு. And it worked. ஆனா 1 மணி நேரத்துக்காக மட்டும்தான். நமக்கு தேவை 42 வருஷம். சிமுலேஷன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. ப்ரீ டெஸ்ட் அலோவ் பண்ணல. என்னால மிஷினை தயார்படுத்த முடியும். ஆனா என்ன பிரயோஜனம்? நம்மளால டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஏன் நீங்க முன்னாடியே பார்க்கல? கரெக்டால அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியல. ஆனா அதோட மேக்ஸிமம் ஜெனரேஷன் வச்சு உனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பின்னாடி தள்ள முடியும். நமக்கு தேவையான அளவோட பாதிதான் அது. ஃபஹீம், ரொம்ப கஷ்டப்பட்டு நானே என்ன சமாளிச்சிருக்கேன். இப்போ இருக்கிற நிலைமையில நான் யாரை வேணா கொல்ல தயார். உனக்கு என்ன பைத்தியமா? ஒண்ணுமே தெரியாம அந்த மெஷின்குள்ள போனா என்ன ஆகும்? செத்து போனாலும் போவேன் பூஜா. உள்ள பதிஞ்சிருச்சு பூஜா. விடுன்னு சொன்னா எப்படி? இங்க வா. ஏ பி 20 வருஷம் நெகட்டிவ் எனர்ஜி முடிஞ்சது. ஏ பி டபுள் தி சைஸ் 40 வருஷம் நெகட்டிவ் எனர்ஜி. முடியாத ராகவ், போதுமான எனர்ஜி இல்ல ராகவ், புரிஞ்சுக்கோ. ராஜ், மார்க்கர் கொடு. மார்க்கர் இந்த ராகவ், நாம தோத்துட்டோம்.
ना मेरा तोकला फ़हीम. ராகவ் நாங்க எல்லாமே யோசிச்சு பார்த்தாச்சு ராகவ். फ़हीम முடியாது ராகவ், முடியாது. ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி, புரிஞ்சுக்கோ. फ़हीम 2 நாளுக்கு முன்னாடி இந்த மிஷின்குள்ளே போகிறப்போ நான் வாழ்வேனா சாவேனா தெரியாமல் போனேன். ஒரே ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இப்போ அதே நம்பிக்கை திருப்பி கேட்குறேன். இங்கே பாருங்க ப்ளீஸ் அனுப்புங்க. பூஜா வாங்க. பூஜா எல்லாரையும் விட உனக்கு தான் கஷ்டம் அதிகம். போகாத, இங்கே இருந்துட்டு. இங்க பாரு பூஜா, வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கடைசி ஒரு முறை பார்ப்போம். அது அவங்க சாக போகிற நாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த நாள் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். எனக்கு பிடிச்சவங்க, நான் நேசிக்கிறவன் நீ, எல்லாரையும் கடைசி ஒரு முறை பார்க்க போகிறேன். ஆனாலும் போக போகிறேன்னா அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஒரே ஒரு கதையை தேடி போகிறேன், அந்த கதையை மாற்ற போகிறேன். ஓகே கைஸ், கொடை தேவையில்லை, ஆனால் மிஸ் விடாது. எங்கே போனாலும் என்ன ஆனாலும் உன்னை மறக்க மாட்டேன். ஓகே லொகேஷன்ஸ் மாறி இருக்கு. மாறி இருக்குன்னா டேட்ஸும் மாறி இருக்கு. அவன் 40 வருஷம் பின்னாடி போகல. பின்ன எங்க போயிருக்கான்? ஒரே ஒரு கதையை தேடி போறேன், அந்த கதையை மாத்த போறேன். Oh my God. ஏய் ஏய் யாரா நீ? ஏய் அவரால் மட்டுமே செய்ய முடிஞ்ச மிசைல் அது. ராகவ், எந்த குற்ற உணர்வோடையும் நீ வாழக்கூடாது. யாரை வேணாலும் இழக்க தயாரா இரு.
சொன்ன மாதிரியே ஒரு அனாதை ஆசிரமம் ஆரம்பிச்சிட்டேன். ஞாபகம் இருக்குல்ல, நீ தான் என் முதல் போனி. டொனேஷன் தெரியா? தேங்க்யூ. ஒரே ஒரு செகண்ட். சரி, இவ்வளோ அழகாக பண்ணுற, எங்கே கற்றுக்கிட்ட? யாரெல்லாம் ஞாபகம் இல்லை, சின்ன வயசில் ராமக்கல் செத்து போனப்போ சோகமாக இருந்தேன். அப்போது விளையாட்டுக்கு யாரும் கற்றுக் கொடுத்தாங்க. ஒற்றை ஜென்ம காதல் தான் ஒலித்து வைத்து புதைக்காதே, சிரித்த நாட்கள் சிதைக்காதே. ஒற்றை ஜென்ம காதல் தான் ஒலித்து வைத்து புதைக்காதே, சிரித்த நாட்கள் சிதைக்காதே. நான் ரசித்த முகமே, பயணம் எதுவும் சுகமே, காலப்பயணம் மட்டும் ரணமே. நான் ரசித்த முகமே, பயணம் எதுவும் சுகமே, பிரிவில் நீளும் பொய்யாயுகமே. உயிரே எங்கே போகிறாய், உறவே எதிலே கரைகிறாய். உயிரே எங்கே போகிறாய், உறவே எதிலே கரைகிறாய். வெள்ளை காகித முகம் எல்லாம் வெற்று கிறுக்கல் செய்தேனே, கவிதையானதே. கல்லில் ஊறிய நம் காதல் கவிதை பக்க நுனி கூட கரையாகும்